ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களில் எதுவும் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நாம் இந்த நாளிலே காணப்படுகிறோம். இந்த நாட்களில் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் நாம் பிழைக்கிறவர்களாய் காணப்படுவோம். இதோ தேவனுடைய வார்த்தை சொன்னதை செய்துவிட்டு தான் திரும்புவோம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். வாசிக்கிறேன், கேளுங்க. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். நான் சொல்கிற காரியங்கள் என்ன காரியத்தை சொல்லியிருக்கிறேனோ அந்த காரியம் சொன்னதை செய்துட்டு தான் திரும்பும், அது வெறுமையாய் திரும்புவதில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்னென்ன வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறாரோ அந்த வாக்குத்தத்தங்கள் அனைத்தும் ஆம் என்றும் ஆமீன் என்றும் இருக்கிறபடியினாலே தேவனுடைய வார்த்தை சொன்னதை செய்கிறதாய் காணப்படுகிறது. அது வெறுமையாய் திரும்புவதில்லை. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் விடுவிக்கும்படியாக அவர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார். அந்த 400 ஆண்டுகள் முடிந்த பிறகு அவர்களை அந்த எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசத்திற்காய் அழைத்து செல்லுகிறவராய் காணப்படுகிறார். அங்கு அவர்களுக்கு என்னென்ன தேவையோ ஒவ்வொரு தேவைகளையும் சந்தித்து அவர் நேர்த்தியாய் அங்கு நடத்துகிறார். அந்த வார்த்தை உண்மையுள்ளதாய் காணப்படுகிறது. அந்த வார்த்தை செம்மையாய் செயல்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. இந்த நாளில் பார்க்கிறோம், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லி சகரியாவுடைய வாழ்க்கையில் சொன்ன மாத்திரத்தில் அங்கு யோவான் ஸ்தானகன் என்று சொல்லி ஒரு தீர்க்கதரிசி அங்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, என்னென்ன வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரோ அத்தனை வாக்குத்தத்தங்களும் அப்படியே அங்கு நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். எசேக்கியேல் ராஜாவுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம், அவன் 3 நாளில் மரித்து போவான் என்று சொல்லுகிற ஒரு சூழ்நிலை. அவன் சுவர்புறமாய் திரும்பி உட்கார்ந்து அழுகிறான். உடனடியாக மீண்டுமாய் ஏசாயா தீர்க்கன் வந்து அங்கு சொல்லுகிறார், இதோ 3 நாளில் நீர் குணப்படுவீர் என்று சொல்லி, நான் அவர் உன்னை குணமாக்குவார், நீ ஆலயத்துக்கு கடந்து செல்லுவாய் என்று சொல்லி அங்கு ஒரு அற்புதத்தை பார்க்கிறோம். யோசபாத்துடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம், இந்த யுத்தம் தேவனுக்கு உன்னுடையதல்ல தேவனுடையது என்று சொல்லி அங்கு தேவனே அங்கு யுத்தம் பண்ணி அவர்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். இந்த நாளிலும் உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியத்தில் தேவனுடைய கரம் உன்னோடு கூட இருக்க வேண்டுமோ அந்த கரம் கூட இருந்து உன்னுடைய வாழ்க்கையில் அது சொன்னதை செய்யாமல் திரும்பி வர்றதே கிடையாது. அது சொன்னதை அப்படியே செய்கிறதாய் காணப்படும். உன் பிள்ளையுடைய வாழ்க்கை உயர்த்துவேன் என்று சொல்லி ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பாரானால் உன் பிள்ளைகள் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பதை உன் கண்கள் காணும். இந்த நாளிலே பார்க்கிறோம், யோசேப்புடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன காரியத்தை அவனுக்கு சொப்பனத்தின் மூலமாய் வெளிப்படுத்தினாரோ அந்த காரியம் அவனுடைய வாழ்க்கையில் அப்படியே நடந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, அவன் ஒரு பிரதம மந்திரியாய் உயர்த்தப்பட்டான். சகோதரர்களாய் தள்ளப்பட்டாலும் அவனை உயர்வை கொடுப்பேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணினவர் அந்த வாக்குத்தத்தத்தை அப்படியே நிறைவேற்றினார். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்து உன்னை கனப்படுத்தி உன்னை உயர்த்த போகிறார். பயப்படாத. அந்த வாக்குத்தத்தங்களை பிடித்து ஜெபி. அவர் உனக்கு என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை பிடித்து நீ ஜெபிக்கும் போது அந்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, இந்த நாளிலும் அப்பா உம்முடைய வார்த்தை வெறுமையாய் திரும்புவதில்லை ஆண்டவரே, சொன்னதை செய்துவிட்டே அது திரும்பும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் கொடுத்திருக்கிறீர். அதை இன்றைக்கு நிறைவேற்ற போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லா தடைகளையும் தகர்த்தறிகிறவர் இன்றைக்கு நீர் தகர்த்து உங்களுடைய பிள்ளைகளுடைய கனப்படுத்தி உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. தேவனுடைய வார்த்தையுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்தது என்று சொல்லி இவர்கள் சாட்சி சொல்லும்படியான காரியத்தை நீர் உன்னத்திலிருந்து செயல்படுத்துவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த நாளில் பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த நாளில் இரட்டிப்பான நன்மையை தருவேன், அதை இன்றைக்கே தருவேன் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகளை அப்படியே ஆசீர்வதித்து கனப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.